ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ். இந்த வீடியோ மண்டே எடுத்தது. இன்னைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த விலாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விலாகை கண்டினியூ பண்ணலாம். அவள் போய் எவ்வளோ நேரம் ஆகுது? இப்போ தான் நீ சாக்ஸ் போட்டுட்ருக்க. கிளம்பு, வேன் வந்துடும். பாய். காலையில் எழுந்திரிச்சு லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தான் பண்ணேன். பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட வெயிட் என்ன காட்டுங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. கண்டிப்பாக என்னோடய வெயிட் என்ன அப்படின்றத இந்த இயர் எண்டில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஒரு சிலர் வெயிட் போட்டிங்க, குண்டாயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் வெயிட் போட்டுட்டேன். ஏன்னா ஒரு 8 மாதமாக வலினால் அவஸ்தைப்பட்டேன். அதுக்காக நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதனால் வெயிட் போட்டுருச்சு. இப்போ தான் பெயின்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் கிடைக்குது. பேக் டு என்னோடய நார்மல் ரொட்டீனுக்கு நான் திரும்பிட்டு இருக்கேன். இன்றைக்கி இண்டஸ் வேலியிலேருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. அதை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். இது ட்ரை ஸ்டீல் மல்டிபர்பஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 2 டயர் ஸ்டீமர். நான் யூஸ் பண்ணுற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம், காஸ்ட் அயர்ன் பாத்திரம் மோஸ்ட்லி இண்டஸ் வேலியிலேருந்து வாங்கினது தான். எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ வரைக்கும் நல்லா உழைச்சிட்ருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா 2 அடுக்கு இருக்க மாதிரியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம். இதை நம்ம மல்டிபர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடியில் கொடுத்துருக்க பாத்திரம் நல்லா வெயிட்டாக ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை நம்ம இண்டக்ஷன்லேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அடிப்பாத்திரத்தை மட்டும் நம்ம தனியாக குழம்பு வைக்கிறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஒரு பாத்திரம் கொடுத்துருக்காங்க. அதில் ஓட்டை ஓட்டையாக இருக்கும். இதை நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணிக்கலாம். புட்டு, கொழுக்கட்டை, இடியாப்பம் அந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு ஒரு மூடியும் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி இதில் கருப்பு கோணி புட்டு தான் ரெடி பண்ண போகிறேன். புட்டு பதத்துக்கு நான் மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அடியில் இருக்க பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நான் ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டு மாவை கிளாத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு தண்ணி கொதிச்சு வரும்போது மேலே ஒரு லேயர் பாத்திரம் கொடுத்துருப்பாங்களா, அந்த பாத்திரத்தை வச்சுட்டு இந்த மாவு தூக்கி நான் அதில் வச்சு மூடி வச்சிட போகிறேன். ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நம்ம புட்டு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி புட்டு, கொழுக்கட்டை, இடியாப்பம், மோமோஸ், வெஜிடபிள்ஸ் ஸ்டீம் பண்ண அப்படின்னு மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ராஜி 12 அப்படின்ற கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட்டும் உண்டு. மறக்காமல் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. 15 நிமிஷம் கழித்து புட்டு நல்லா வெந்துருச்சு. நான் அதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கிறேன். அந்த சூடு இருக்கும் போதே அந்த கட்டியாக இருக்கிறத உதுத்து விட்டுக்கலாம். சூடாக இருக்கும் போதே நமக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரையும் அது கூட போட்டுக்கோங்க. தேங்காய் துருவல் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னம்னா புட்டு சூப்பராக ரெடி ஆயிரும். நல்லெண்ணெய் ஃப்ளேவருக்காக தான். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். சூடு இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரை கொஞ்சம் மெல்ட் ஆகி நமக்கு ஸ்வீட் ஈவனாக பரவும். புட்டுக்கு மாவு பிசையும் போது தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் நம்ம பிசையணும். எந்தவித கட்டியும் இல்லாமல் அந்த பதம் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி புட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம கருப்பு கவுனி புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆக்கா, கமல் மதிய லஞ்சு சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்பிட்டாங்க. நான் இன்றைக்கி கடைக்கு போகல, எனக்கு ரெஸ்ட்டு. வாரத்தில் ஒரு 2-3 நாள் மட்டும் கடைக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வரேன். அதுக்குள்ளே அலைச்சல் வேண்டாமே அப்படின்றதுக்காக ரெஸ்ட்டில் இருக்கேன். அம்மா செஞ்ச புட்டு நல்லாக்கா? கொடு, உள்ளே போய் எல்லாத்துக்கும் கொடு. கொடு. நீயா திங்கிறியா? கண்மணி உன்னை விட்டுட்டு புட்டு சாப்பிட்றா பாரு. ஏய் கொட்டிடாத பாப்பா. ஏய் 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 நல்லாக்கா? கமல் என்னை கடைக்கு வராத, வீட்டில் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆக்சுவலாக கமல் இங்கிட்டு கிளம்பி போனதுமே நான் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கடை ஆரம்பித்ததுக்கப்புறமே வீட்டில் என்னால் பெருசாக க்ளீனிங் ஒர்க் எதுவுமே பண்ண முடியாமல் இருந்தது. சரி, இன்றைக்கி சோஃபாவை க்ளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக்யூம் போட்டு விட போகிறேன். சோஃபா வாங்கி 1 இயர் ஆச்சு. ஒரு 3 டைம் தான் வேக்யூம் போட்டிருப்பேன்.
இடையில கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருந்ததில் சுத்தமாக வேக்யூம் போடவே இல்லை. பிள்ளைங்க ஏறி ஏறி குதிச்சு ரொம்ப அழுக்காக்கி வச்சுருக்காங்க. வேக்யூம் போட்டோம் அப்படின்னம்னா மேலாப்பில் இருக்க டஸ்ட்டு, இடுக்கில் இருக்க டஸ்ட் எல்லாமே நமக்கு வந்துடும். பட் ஆனால் படிஞ்சிருக்க அந்த அழுக்கு கரையெல்லாம் எப்படி போக வைக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. சோஃபா க்ளீன் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது சிம்பிளாக ஈஸியான மெத்தட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை ஒரு நாள் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். மேலாப்பில் நம்ம உட்கார இடத்துல வேக்யூம் போடும்போதே அவ்வளோ டஸ்ட்டு அப்சர்வ் ஆச்சு. உள்ள இடுக்குல எல்லாம் இன்னும் எவ்வளோ டஸ்ட் இருக்க போதோ அப்படின்னு நினச்சேன். சோஃபாலாம் கண்டிப்பாக எல்லாத்தையும் முன்னாடி இழுத்து போட்டு பின்னாடியும் வந்து வேக்யூம் போடணும். கடைக்கு போகாமல் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். வீடு வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை நிறைய இருந்தனால சரி டெய்லி ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணலாம். நம்ம ஒரேதாகவும் எடுத்து நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டெய்லி கூட்டும் போது சோஃபாக்கு அடியில் கூட்டுவோம். பட் ஆனால் மேலாப்பில் இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையுமே வந்து உள்ளே தான் தள்ளி விடுற மாதிரி இருக்கும். சோஃபாவை விளக்கிட்டு பார்க்கும்போது இன்றைக்கி வீட்டில் காணாமல் போன சீப்பு, ரிமோட்டு, பேனா, பென்சில்னு நிறைய இருந்தது சோஃபா கடியில். ஒரு வழியாக சோஃபாவில் இருந்த டஸ்ட் எல்லாத்தையுமே வேக்யூம் போட்டு எடுத்துட்டேன். உள்ளேயும் வந்து நல்லா கூட்டி விட்டுட்டேன். இந்த வேலையை முடிச்சுட்டு உட்காரும் போதே அபாடான் இருந்தது. சோஃபாவை க்ளீன் பண்ணிவிட்டு கையோட வீட்டையும் கூட்டி விட்டுட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்ட்டு உட்காந்துட்டேன். சோஃபாவை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ரிலாக்ஸாக ஒரு டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரொம்ப நாளாக வந்து பிடிச்சடிக்க வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தேன். சரி அதெல்லாம் பிடிச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை பண்ணிகிட்ருக்கேன். பிடிச்சடிக்க வேண்டிய சுடிதார், லைட்டாக தையல் பிரிஞ்சது அப்படின்னு ஒரு 4-5 சுடிதார் எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாம் தைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் கழித்து மிஷினில் உட்காறேன். ரொம்ப நாள் கழித்து உட்காரும் போது எவ்வளோ நாள் ஆச்சுல்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ரெகுலராக மிஷினில் உட்காந்து தைச்சோம் அப்படின்னம்னா நமக்கு ஒன்றும் தெரியாது. பட் கேப் எடுத்து நம்ம தைக்கும் போது இடையில வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து மறந்து போகும். இதை எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். ஸ்டிச்சிங் கற்றுக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பட் அதுக்கான நேரம் காலம் இன்னும் கூடி வரல அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒன்று நம்ம பிஸியாக ஓடிட்டுருக்கோம், அப்படி இல்லாட்டி உடம்பு சரியில்லாமல் உட்காந்துடுறோம். கால்வலி வந்ததுக்கப்புறம் எவ்வளோ ஆக்டிவாக ஓடிட்டு இருந்தோம், இப்போ எப்படி லேசியாக உட்காந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி அப்பப்போ ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன். பிள்ளைங்க ஷட்டில் கிளாஸ்லேருந்து வந்ததுமே வீட்டுக்கு கூப்பிட்டு வர சொல்லிட்டேன். பிள்ளைங்க ரொம்ப நாளாக என்கிட்ட பாஸ்தா வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி இன்றைக்கி வீட்டில் தானே இருக்கோம், அவங்க அங்கே கிளம்புறதுக்கு முன்னாடி சொன்னாங்க அப்படின்னா நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க கரெக்டாக வந்தோடனே சுட சுட சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும்ன்ட்டு செய்ய ஆரம்பித்தேன். கரெக்டாக நான் செஞ்சு முடித்தேன், பிள்ளைங்களும் வந்துட்டாங்க. பாஸ்தா மோப்பம் முடிச்சிட்டியாக்கும்? உள்ள வரும்போதே மோப்பம் முடிச்சிட்டு வர்ற. சரி அம்மா இது செஞ்சு கொடுத்தனே புட்டு நல்லா இருந்துச்சா? சரி சாப்பாடு போடுத்துறேன், சாப்பிட்றீங்களா? நல்லா இருக்கா? கமல் வேலையாக இருந்தனால கௌதம் கூட பிள்ளைங்க வந்துட்டாங்க. கமல் லேட்டாக வருவாங்க அப்படின்னு நினச்சேன், பார்த்தா பின்னாடியே வந்துட்டாங்க. நீ வர லேட் ஆகுன்னு ஹாட் பாக்ஸ்ல எல்லாம் எடுத்து வச்சேன். இப்போ ஹாட் பாக்ஸை வேற விளக்கணும். இப்போதான் எடுத்து வச்சுட்டு வந்து உட்காடுறேன். நீ 9 மணிக்கு கிளம்புவேன்னு நினச்சேன். சரி பிள்ளைங்கள கௌதம் கூப்பிட்டு வரனால நீ லேட்டாக கிளம்புவேன்னு பார்த்தா பிள்ளைங்க இப்போதான் வந்து தட்டில் போட்டு தின்னுட்டு இருக்கு, நீ பின்னாடியே வந்து நிற்கிற. நான் எத்தனை தடவை உனக்கு ஃபோன் பண்ணுறது? 7:30 கூப்பிட்றேன் நான். சரி போய் எடுத்து சாப்பிடு. எங்கள் வீட்டில் பாஸ்தா விரும்பி சாப்பிட்றது கமலும் பிள்ளைங்களும் மட்டும்தான். எனக்கு வந்து அவ்வளோ பெருசாக பாஸ்தாலாம் பிடிக்காது, அவங்களுக்கு மட்டும்தான் செஞ்சேன். எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ் இருந்தது, நான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கிட்டேன். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதும் கையோட பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டேன். அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.